இப்படி ஒரு கதை வெற்றியண்ணனை தவிர யார் எடுத்திருந்தாலும் இந்த உயரத்தை போய் இப்ப வெற்றிமாறன் மேல நம்பிக்கையில உள்ள வந்துடுறாங்கல்ல, அந்த உயரத்தை அண்ணன் மட்டும்தான் ஃபீல் பண்ணுவாரு. அந்த வகையில இது நடந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல இப்ப நிறைய கோட்பாடு விஷயங்கள் பேசப்படுது, நிலைப்பாடுகள் வச்சு பேசப்படுது, முரண்கள், தத்துவ முரண்கள் அப்படிலாம் வருது. ஒரு இந்திய தேசிய விடுதலை, தமிழ் தேசிய விடுதலை, ஆயுத போராட்டம், அப்புறம் ஆமா, அப்படி எல்லாமே பல விஷயங்கள் ஒரு படத்துல இதை சொல்லும் போது இதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்ததா ஆரம்பத்துல? இதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும்னா அண்ணன் தான் சொல்லணும். என்னன்னா இந்த கேள்விகள் அவருக்குள்ள நிறைய இருந்துச்சு. ஆனா இதை பத்தின விவாதங்களை தொடர்ச்சியா நிகழ்த்திக்கிட்டே இருந்தார். ஸ்பாட்ல நிகழ்த்துவாரு, விசேதன்ட்ட சொல்லுவாரு, சூரியன்ட்ட சொல்லுவாரு, நிறைய கருத்துக்களா சொல்றோமே, ஒத்துக்குருவாங்களா அப்படின்னு சொல்லி எப்போதுமே அவர் பரிசீலனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் செய்ய வேண்டியது நம்ம கடமை, நம்ம பொறுப்பு. இப்ப செய்யலைன்னா எப்பவும் செய்ய முடியாது, இத நம்ம இருக்கும்போதே செஞ்சிருவோம் அப்படின்னு ஒவ்வொன்னா பேசி கொண்டு வந்ததுதான்.